தங்கத்தில் முதலீடு செய்யலாம். பங்குச்சந்தை விலை நிலவரங்களை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. www.investinmoi.com. அவசர கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை நடத்தும் கோட்டாபய முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல். கண்டி எசலபெரஹிராவை தாக்குவதே சஹ்ரானின் பிரதான திட்டம். கோட்டாபேவிடமிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அசோக் அபேசிங்க சாடல். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்ன? நாடாளுமன்றத்திற்கு வந்தது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கை. அடுத்தது என்ன? மனித உரிமை ஆணையாளரின் குற்றச்சாட்டுகளை அடியோடு நிராகரித்தது ஸ்ரீலங்கா. மைத்திரி அமைத்த குழுவால் மைத்திரிக்கு ஆப்பு. அறிக்கையில் வெளியான தகவல்கள். கொழும்பு வாழ் பெண்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. மற்றும் ஒரு தொகுதி கொரோனா தடுப்பூசிகள் இலங்கை வருகின்றது. ராஜாங்க அமைச்சர் தகவல். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விசேட அரசியல் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மற்றும் ஆளுங்கட்சியில் உள்ள பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கே இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 6:30 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் மேற்படி சந்திப்பு நடைபெறவுள்ளது. சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு இதன்போது முக்கிய சில முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன என்று அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். கண்டி எசலபெரஹிராவை தாக்குவதே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரா ஹாசிமின் பிரதான திட்டமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணையகத்தின் அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 21 ஏப்ரல் 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணையகத்தின் அறிக்கை நேற்று நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னர் மிகப்பெரிய அளவிலான வெடிபொருள் 2019 ஜனவரி 16 புத்தளம் வண்ணாத்தி வில்லு பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 4, 2019 அன்று சஹ்ரான் மற்றும் பிற உறுப்பினர்களின் பெயர்கள் உள்ளிட்ட தாக்குதல் பற்றிய தகவல்களை இந்திய அதிகாரிகள் புலனாய்வு சேவைகளுக்கு வழங்கியிருந்தாலும் பாதுகாப்பு செயலாளர், தேசிய புலனாய்வுத்துறை தலைவர், போலீஸ் மா அதிபர், புலனாய்வு பணிப்பாளரும் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலை தடுக்க சட்ட அமலாக்க அதிகாரிகள் தவறிவிட்டனர். சஹ்ரான் மற்றும் 7 தற்கொலை குண்டுதாரிகள் ஏப்ரல் 20, 2019 அன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நியாயப்படுத்தும் உறுதிமொழியை எடுத்துள்ளனர். இதனிடையே மட்டக்களப்பு தெற்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காத்தான்குடி நாட்டின் தனித்துவமான ஒரு முஸ்லிம் நகரம் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. முஸ்லிம் அல்லாதவர்கள் காத்தான்குடியில் வாழவோ, சொத்து வாங்கவோ அல்லது ஒரு வணிகத்தை நடத்தவோ முடியாது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையின்படி காத்தான்குடியில் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் 65 மசூதிகள் உள்ளன. மேலும் இப்பகுதியில் சுமார் 50,000 முஸ்லிம்கள் உள்ளனர். இந்த நகரம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மற்ற நகரங்களிலிருந்து வேறுபட்ட பார்வையை கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை 21 ஏப்ரல் 2019 அன்று இடம்பெற்ற தொடர் தற்கொலை தாக்குதல்கள் காரணமாக வெளிநாட்டவர்கள் உட்பட 269 பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை முழுமையற்றது என்றும் பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட தரப்பினரின் எதிர்பார்ப்பிற்கு முரணாகவே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை முழுமையற்றதாகவும் பேராசிரியர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட கத்தோலிக்க ஆயர் சபை, கத்தோலிக்க மக்கள் என அனைவரும் எதிர்பார்த்ததை போன்றல்லாமல் இந்த அறிக்கை முற்றிலும் வேறுபட்டதாகவும் உள்ளது. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக முன்னெடுக்கப்பட்ட சதித்திட்டமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலாகும். இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தும். நாட்டை பாதுகாக்கக்கூடிய வீரர் என்று கருதிய 69 லட்சம் மக்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு வாக்களித்தனர். ஆனால் தற்போது அவரிடமிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. மரங்களை வெட்டி சட்டவிரோதமாக காடழிப்பவர்களை கூட கைது செய்ய முடியாத அரசாங்கத்திற்கு எவ்வாறு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும்? எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டை பொறுப்பேற்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கையை கொண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியையோ அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களையோ கைது செய்ய முடியாது. இது தொடர்பில் பேராயரும் விரைவில் அவரது நிலைப்பாட்டை மக்களுக்கு அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றார்.
ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை காரணிகள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் எவ்விடத்திலும் உள்ளடக்கப்படவில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், துரதிருஷ்டவசமாக நாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் திகதி தற்கொலை குண்டுதாரிகளால் குண்டு தாக்குதல் சம்பவங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியது யார்? குண்டுதாரிகளின் உண்மையான நோக்கம் என்ன? தாக்குதல்தாரிகளை இயக்கியது யார்? இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் ஏற்படுவதை எவ்வாறு தடுப்பது என்ற காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் சம்பவம் குறித்து ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நியமிக்கப்பட்டது. ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் பலதரப்பட்ட வழிமுறைகளில் விசாரணைகளை முன்னெடுத்து இறுதிக்கட்ட அறிக்கையினை கடந்த மாதம் 31ஆம் திகதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளித்தார்கள். அறிக்கை கையளிக்கப்பட்டு 22 நாட்களுக்கு பின்னரே அறிக்கை சபாநாயகருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட இதுவரையில் வழங்கப்படவில்லை. ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு புதிய விடயங்கள் எதனையும் குறிப்பிடப்படவில்லை. கடந்த அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சிலும் பாதுகாப்பு துறையிலும் பொறுப்பில் இருந்தவர்கள் பொறுப்பினை முறையாக செயற்படுத்தாமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் அடிப்படைவாதம் தலைதாக்குவதை தடை செய்யும் வகையில் ஒரு சில அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேன நல்லாட்சி அரசாங்கத்தில் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் பாதுகாப்பு அமைச்சு தன் பொறுப்பில் வைத்து பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டு தேசிய பாதுகாப்பினை பலவீனப்படுத்தினர். நாட்டு மக்கள் இவரின் செயற்பாட்டை நன்கு அறிவார்கள். அரசாங்கத்தில் இருந்து தனிப்பட்ட முரண்பாட்டை தீர்த்துக் கொள்ள பாதுகாப்பு சபை கூட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தேசிய பாதுகாப்பினை பலவீனப்படுத்தினர். எதிர்காலத்தில் அடிப்படைவாதம் தோற்றம் பெறாமல் இருக்க ஒரு சில அமைப்புகளை தடை செய்வதுடன் அவ்வமைப்புகளின் தலைமைத்துவத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளமையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு சில பௌத்த அமைப்புகளின் கடும்போக்கான செயற்பாடு நாட்டின் மத அடிப்படையிலான முரண்பாடுகள் தோற்றம் பெறுவதற்கு மூல காரணி என்பதை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஆதாரங்களுடன் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது. இதனை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலின் உண்மை காரணியையும் தற்கொலை குண்டுதாரிகளை இயக்கியது யாரென்றும் இவ்விடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. இதனை ஆணைக்குழுவின் பிரதான குறைபாடாக கருத வேண்டும். அடிப்படையாத அமைப்பின் தலைவர் முதல் தாக்குதலின் தன்னை மாய்த்துக் கொள்ள மாட்டார் என்று ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அவ்வாறாயின் தற்கொலை குண்டுதாரி சஹ்ரான் தலைவர் அல்ல. தலைவர் யார் என்று கண்டுபிடிக்காமல் இருப்பது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானது என்றே குறிப்பிட வேண்டும் என்றார். ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணை நடத்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை மீது 3 நாட்கள் தொடர் விவாதத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசானி நாடாளுமன்றத்தில் கோரியுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் இன்றைய தினம் முற்பகல் 10 மணியளவில் சபாநாயகர் மஹிந்த ஜாப அபேவர்தன தலைமையில் கூடியது. இந்த சந்தர்ப்பத்தில் எழுந்து கருத்து தெரிவித்த வெளிவிகார அமைச்சரும் சபை முதல்வருமான தினேஷ் குணவர்தன 2019 இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல் குறித்து விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டதற்கிணங்க ஆணைக்குழு அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின் சிங்கள மற்றும் ஆங்கில பிரதிகளை சபையில் சபாநாயகரின் அனுமதியின் கீழ் சமர்ப்பிக்கின்றேன். நாட்டு மக்கள் அறிக்கையில் உள்ள விடயங்களை அறிந்து கொள்வதற்காக சபாநாயகரிடத்தில் கோரிக்கை விடுக்கின்றேன் என்றார். இதேவேளை இந்த சந்தர்ப்பத்தில் இடையே எழுந்து கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி பிரதம கொறடாவுமான லக்ஷ்மன் கிரியல்ல பொறுப்பற்ற நடவடிக்கை குறித்தே இந்த அறிக்கையில் காணப்படுகின்றதே தவிர குண்டு தாக்குதலை நடத்தியவர்கள் பற்றிய தகவல்கள் இதில் காணப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் தினேஷ் குணவர்தன இது குறித்து மீண்டும் ஆராயும்படி சபாநாயகரிடத்தில் கோருகின்றேன். அதேபோல விவாதத்துக்கு இதனை அனுமதிப்பதில் எந்த சிக்கலும் உமக்கு இல்லை என்பதையும் தெரிவிக்கின்றேன் என்று சபையில் தெளிவுபடுத்தினர். ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பாச்லெட்டின் குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக நிராகரிப்பதாக இலங்கை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். உயர் ஆணையரின் அறிக்கையை இலங்கை அரசு நிராகரிக்கின்றது. உறுப்பு நாட்டின் இறையாண்மையை சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த அறிக்கை உள்ளது என்று காணொலி வாயிலாக நிகழ்த்திய உரையில் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார்.
நல்லிணக்கம், நீதி வழங்குதல் போன்ற நடவடிக்கையில் இலங்கை அரசு தொடர்ந்து ஈடுபாடு காட்டி வருகின்றது. இதுநாள் வரை எந்த அடிப்படையிலும் இலங்கை மீதான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன என்பதற்கான ஆதாரங்களை கேட்டும் அது கிடைக்கவில்லை. இலங்கை உள்விவகாரத்தில் ஒரு சில நாடுகளின் தன்னிச்சையான நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை தவறான பிரசாரத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. எங்கள் அரசு மீதான குற்றச்சாட்டுகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சராக காணப்பட்ட மைத்ரிபால சிறிசேனவே உயிர்த்தஞாரி தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று அன்று நாம் வலியுறுத்திய விடயங்களையே இன்று ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், உயிர்த்தஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்திலிருந்து முஸ்லிம் அமைச்சர்கள் மீது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்களால் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவே அவர் மீது குற்றம் சுமத்தியுள்ளது. ஆனால் ஆணைக்குழுவினால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அவர் அரசாங்கத்தின் பங்காளியாக உள்ளார். பாதுகாப்பு அமைச்சராக காணப்பட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று அன்று நாம் வலியுறுத்திய விடயங்களையே இன்று ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. தாக்குதல்களை தடுத்து நிறுத்த தவறியவர்கள் குறித்து அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதே தவிர அதன் பின்னணி குறித்து எதுவும் கூறப்படவில்லை. தாக்குதலின் சூத்திரதாரிகள் உள்நாட்டவர்களா அல்லது வெளிநாட்டு சக்திகளா என்பது குறிப்பிடப்படவில்லை. சூத்திரதாரிகள் இந்த ஆணைக்குழுவால் அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். இந்தியாவிற்கு தப்பி சென்றுள்ள பிரதான சந்தேக நபரான சாரா நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் மாத்திரமே இதன் உண்மையான பின்னணியை கண்டறிய முடியும். எனவே இந்திய அரசாங்கத்திடம் சாராவை திருப்பி அனுப்புமாறு கோரிக்கை விடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். இதற்கான முயற்சிகளை முன்னெடுக்காவிட்டால் அதிலிருந்து அரசாங்கத்தால் தப்பிக்க முடியாது என்றார். கொழும்பின் பல பகுதிகளில் பெண்களின் தங்க சங்கிலிகளை பறிக்கும் நபர்கள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொரலஸ்கமுவு, பிலியந்தில, பமனுகம, அத்துருகிரிய மற்றும் மகரகம ஆகிய போலீஸ் பிரிவில் பெண்களின் தங்க சங்கிலிகளை பறிக்கும் கும்பல் ஒன்று செயற்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மகரகம போலீசாரினால் மோட்டார் சைக்கிள் திருட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. மேகுட பிரதேசத்தில் இடம்பெற்ற கையடக்க திருட்டு தொடர்பில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 44 வயதுடைய பன்னிப்பிட்டிய மற்றும் பத்திரமுள்ள பிரதேசத்தை சேர்ந்தவர் என குறிப்பிடப்படுகின்றது. அவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இலங்கை பெற்றுக்கொள்ள உள்ள கொரோனா தடுப்பூசிகளின் ஒரு பகுதி, அதாவது 5 லட்சம் இன்றைய தினம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வர இருப்பதாக ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய் மற்றும் கோவிட் தொற்று கட்டுப்பாட்டு தொடர்பான ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு வார காலமாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். 130 நாடுகளில் 2.5 மில்லியன் மக்கள் எந்தவொரு கொரோனா தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ளனர். அந்த வகையில் இலங்கையர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கொரோனா தடுப்பூசி கிடைத்துள்ளது. அத்துடன் ஆராய்ச்சி முடிவுகளின்படி முதலாவது தடுப்பூசி பெற்றுக்கொண்டு 3 மாதங்களுக்கு பின்னர் 100 தொடக்கம் 76% பயன் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். முதலாவது தடுப்பூசியில் 100 தொடக்கம் 60% நோய் அதிகரிப்பை குறைத்துக் கொள்ளலாம். இலங்கையில் 2வது தடுப்பூசியை 10 தொடக்கம் 12 கிழமைகளில் வழங்க தீர்மானித்துள்ளனர். இந்த நிலையில் ஏப்ரல் மாதம் மத்திய பகுதியில் அல்லது இறுதியில் தான் 2வது தடுப்பூசி செலுத்தப்படும். விலை கொடுத்து பெற்றுக்கொள்ளும் முதல் பகுதி 5 லட்சம் கொரோனா தடுப்பூசி இன்றைய தினம் கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் சுமார் 2 லட்சம் தடுப்பூசிகள் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட உள்ளன என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார்.